ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் நண்பர் ஒருத்தர் கேட்டார், ஜமாத் மூலமாக டிவோர்ஸ் வந்து டாக்குமெண்ட் எல்லா இடத்துலையும் வேலிடேட் ஆகுமான்னு கேட்டார். இது எப்படின்னா, முஸ்லீம்ஸை பொறுத்தவரை கணவன் வந்து மனைவிட்டு கேட்குறது தலாக் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சிம்பிளாக சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணாமல். மனைவி வந்து கணவன்கிட்ட கேட்குறது குலா அப்படின்னு சொல்கிறாங்க. கணவனும் மனைவியும் சேர்ந்து, அதாவது மியூச்சுவலாக பண்ணுறது முபாரத் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னா, அந்தந்த ஏரியாவில் அந்தந்த ஏரியாவில் உள்ள ஜமாத்தை வச்சு பேசி டாக்குமெண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. அந்த டாக்குமெண்ட் வந்து அதை வந்து வேலிடேட்டாக ஆக்கணும்னா, அதாவது அதை வந்து உறுதிப்படுத்தணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கோர்ட்டில் நீதிமன்றத்தில் போய் அதை சூட் ஃபைல் பண்ணணும். சூட் ஃபைல் பண்ண உடனே அங்கே வந்து ஒரு டிகிரி மாதிரி கொடுப்பாங்க, ஒரு ஆர்டர் மாதிரி கொடுப்பாங்க. அந்த ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து உங்களுடைய குலா, உங்களுடைய தலாக், அதுக்கப்புறம் அந்த முபாரத் எல்லாமே வேலிடேட் ஆகுது. அந்த ஆர்டரை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபர்தராக வந்து அந்த டிகிரியை வச்சு நீங்கள் வந்து ஃபர்தராக ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் பண்ணுறது, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, அந்த பாஸ்போர்ட்டில் பேர் நீக்கிறது, பேரை சேர்க்குறது, ஃபர்தராக என்னென்ன அந்த கவர்மெண்ட் ப்ரூஃப் இருக்கோ அந்த ப்ரூஃப் எல்லாமே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது, அதாவது ஆட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் வந்து அந்த கோர்ட்டுடைய ஆர்டரை வச்சு நீங்கள் வந்து அந்த டிகிரியை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். தலாக், டிவோர்ஸ், அது இந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, அந்த டிவோர்ஸுங்கிறது வந்து இறைவனுக்கு ஒரு பிடிக்காத ஒரு செயல். அதாவது யாருடைய பேச்சை கேட்டாவது கணவனுடைய கேரக்டர் தெரியல, மனைவியுடைய கேரக்டர் தெரியல சொல்லிட்டு பார்க்காம தெரியாமல் சொல்லாதீங்க. கணவன் மனைவிக்குள்ள குறைகளை வந்து தேடாதீங்க. அதாவது கணவன் மனைவிட்டு தேடுறது, மனைவி வந்து கணவன் குறைகளை தேடுறது, அது மாதிரி பண்ணாதீங்க. யூகம் பண்ணாதீங்க. கணவன் பண்ணியிருப்பாரா இல்லை மனைவி பண்ணியிருப்பாரா சொல்லிட்டு யூகம் பண்ணாதீங்க. ஈகோ பார்க்காதீங்க. ஒருத்தருக்குள்ள ஈகோ பார்க்காதீங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தர் கேரக்டர் உங்களுக்கு பிடிக்காத கேரக்டர் இருந்துச்சுன்னா, அது கணவன் தான் சரி, மனைவிட்டு தான் சரி, அந்த கேரக்டர் வந்து உடனே திருத்தணும்னு பார்க்காதீங்க. மெதுவாக திருத்த பாருங்க. அது மனைவி வந்து நம்ம கணவனுடைய அடிமை இல்லை, அது அடிமை ஒன்றும் இல்லை. அது கணவன் வந்து மனைவிட்ட வந்து எப்போதுமே வந்து சிறந்த முறையில் நடந்துக்கணும். அது மனைவி வந்து கணவன்கிட்ட வந்து எப்போதும் வந்து கணவனுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுத்து, கணவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு, கணவன்கிட்ட எப்போதுமே பொறுமையாக இருக்கணும். கணவன் பேசும்போது மனைவி பொறுமையாக இருக்கணும், மனைவி பேசும்போது கணவன் பொறுமையாக இருக்கணும். அது அன்பை வந்து வெளிக்காட்டுங்க. அது எப்போதுமே அன்பை வெளிக்காட்டுங்க. அன்பை வெளிக்காட்டுறதுக்கு வந்து யோசிக்காதீங்க. கணவன் ஒரு நல்ல விஷயம் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கிறது புகழ்ந்து பேசுங்க. மனைவி ஒரு நல்ல விஷயம் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கிறது புகழ்ந்து பேசுங்க. ஸோ அன்பை வந்து எப்போதும் வெளிக்காட்டுங்க. வெளியே கூட்டு போகிற இடத்துல வந்து அன்பாக இருங்க. ஸோ இது மாதிரி அன்பை வெளிப்படுத்தினாலே வாழ்க்கை வந்து உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக அமையும்.